பிரமாதமான கதை எழுதியிருக்கார். நம்மளுடைய சென்னையில் ஒரு 2 ஜவுளி கடைக்கு 2 நகை கடைக்கு உரிமையாளராக ஜெய்கணேஷ் என்று எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். நண்பர்லாம் அவர் என்னுடைய ஒரு கதையின் மூலமாக எனக்கு அறிமுகமானார். அவர் ஒரு நாள் என்னை சென்னையில் வந்து பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க சார் என்று என்னை கூப்பிட்டு, அவர் வீடு வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வடபழனியில் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து என்னை கூட்டின்னு போய் அவருடைய பெட்ரூம்ல காமிச்சார். இந்த பெட்ரூம்ல உட்காந்தா நானும் என் மனைவியும் நீங்கள் சொல்லுகிற கதைகளை கேட்டோம். நீங்கள் வந்து அபஸ்வரம்னு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, பிரபஞ்சனுடைய ஒரு கதை. இந்த கதையை கேட்டுட்டு என் வாழ்க்கையில நிறைய மாறுதல்கள் நடந்துச்சு என்று அவருடைய பெட்ரூமை காமித்தார். அங்கேயே உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். ஒன்றும் அவங்க 2 பேரும் திண்டுக்கல்லில் இருந்து சென்னை வடபழனி பகுதியில் போய் பிழைக்க போய் அப்புறம் ஒரு நகைக்கடை வைத்து இன்றைக்கு அந்த நகைக்கடை 2 பெரிய நகைக்கடைகளாக இருந்திருக்கிறது. அவரும் அவர் தம்பியும் அப்படி ஒரு இணைபிரியாத சகோதரர். பல வீடுகளில் இல்லாத அபூர்வமாக அவன் வாங்கினா 2 கார் வாங்குவார், வாங்கினா 2 பிளாட் வாங்குவார். எல்லாருமே அவர்கள் தம்பி தான் உயிர். ஒரு நாள் தம்பி வந்து இந்த அண்ணனை பார்த்து சொல்கிறான், ஆனால் எல்லாமே நீ எனக்கு செய்கிற, ஒரு அப்பா மாதிரி எல்லாமே ஒரு சின்ன பாகுபாடு இல்லாமல் செய்கிற, ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு டிஸ்டர்ப் ஆகினே இருக்குது. அதனால் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்துரு, என்னுடைய சொத்துக்களை நம்ம 2 பேரும் பாகம் பிரிச்சுக்கலாம் என்று சொல்கிறார். பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. ஆனாலும் தம்பி அது அப்படிதான் ஒன்று விருப்பம்னா உடனே செஞ்சிடலாம் என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சி நடந்த 3வது நாளோ 4வது நாளோ அவங்க தம்பி கிரவுண்ட்ல தினத்தோடு ஓடக்கூடியவர். காலையில ரன்னிங் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அப்படியே ஹார்ட் அட்டாக்ல விழுந்து இருந்து சின்ன பையன் என்னுடைய தம்பி விடாத தாண்டவே இல்லை. இந்த டெத்துக்கு போய் நிற்கிறார். தம்பியின் மனைவி காலை பிடிச்சு அழுகிறார். இனிமேல் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீங்க தான் சொல்கிறார்கள். அப்படியே நேரமாக தம்பி மனைவியினுடைய சொந்தக்காரர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் வந்து மாற மாற அந்த அம்மா வந்து அப்படியே அவர்கள் உறவினர்கள் பக்கம் போகிறார்கள். மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறது. இந்த உலகத்தின் எல்லா அன்பையும் எல்லா உறவுகளையும் சிதைக்கக்கூடியதாக இன்றைக்கும் பொருளாதாரமும் லௌகிக வாழ்க்கையும் மாறி போயிருக்கிறது. கொஞ்ச நாட்களில் இவர் வந்து இவருடைய தம்பி மனைவி மீது 40 கோடி ரூபாய்க்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது, ஒரு கேஸ். எல்லாரும் வந்து சொந்தக்காரர்கள் எல்லாரும் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க, நீ உன் தம்பி எப்படிலாம் இருங்க, ஆனால் நான் தம்பி போயிட்ட பிறகு ஒரு கேஸ் போட்டு 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறத சகிச்சுக்கவே இல்லை, அதை தயவுசெய்து வாபஸ் வாங்கிடுங்க, இது தேவையே இல்லை, இந்த குடும்பத்துக்கு இது ரொம்ப ஆளாகிறீங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. இவராலையும் அதை விட்டு கொடுக்க முடியல. தம்பி மனைவியும் அதற்கு கொஞ்சமும் சலிப்பில்லாமல் எடுத்து நிற்கிறார்கள். இதே அப்பார்ட்மெண்ட்டில் 13வது மாடியில் தம்பி மனைவி இருக்கிறார், அவருடைய குழந்தைகளோடு இருக்கிறார். 9வது மாடியில் இவர் இருக்கிறார். ஆனால் 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க, கோர்ட்டில் தான் சந்தித்துக் கொள்வார்கள். ஒரு நாள் இந்த அபஸ்வரம் கதையை, பிரபஞ்சனுடைய அபஸ்வரம் கதையை இவரும் மனைவியும் கேட்கிறார். ராத்திரி 1 மணிக்கு கேட்கிறார். கடையெல்லாம் மூடிட்டு வந்து 1 மணிக்கு கதையை கேட்டுட்டு தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு எழுச்சி மனைவியும் அவரும் சேர்ந்து 13வது மாடிக்கு போகிறார். 13வது மாடியில் தம்பி மனைவி இருக்கு. அவளை எழுப்பி இன்னைக்கு கோர்ட்டுக்கு வா, நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க போறேன் என்று கேஸை வாபஸ் வாங்கிட்டேன். இந்த 40 கோடி ரூபாய்க்கான கேஸ் வந்து அவரால் வாபஸ் வாங்கப்பட்டது. இப்போ இவருடைய பொண்ணுக்கு கல்யாணம். என்னெல்லாம் வந்து இன்விடேஷன் கொடுத்து 1 பவுன் நகை வச்சு என்னை கூப்பிட்டாரு. ஏன் சார் இதுவரை நான் பார்த்ததே இல்லையே, 1 பவுன் காயின்லாம் வச்சு கூப்பிட்டீங்கன்னு சொன்னாரு. சார் எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு வழக்கை நீங்க சொன்ன ஒரு கதை தீர்த்து வைத்தது என்று சொன்னார். லிட்ரேச்சருடைய மிகப்பெரிய விஷயம். பிரபஞ்சன் அபஸ்வரம் என்ற அந்த கதையை அவருடைய அப்பாவை பற்றியான கதை தான். சிவகுமார் சார்லாம் மறுபடியும் நீங்க நானே எல்லாருமே இந்த அப்பாக்களால் பிணைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். அது என்ன, பிரபஞ்சனுடைய அப்பா வந்து பாண்டிச்சேரியில் 13 கல்லுக்கடைகளுக்கு சொந்தக்காரராக, தஞ்சாவூர்லேருந்து அவங்க பஞ்சம் உடைக்க போனோம். சின்ன வயசுல நாங்கள் ரொம்ப விளையாட்டா பிரபஞ்சன் பல இடங்களில் பேசியிருக்கிறார். என்னன்னா, சின்ன வயசுல எங்க வீட்டில் உங்க வீட்டிலாம் ஒரு பாட்டி தானே உழவுவாங்க,
எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு 7-8 பாட்டிங்க எப்படி அப்படி நடந்து நிற்பாங்க. நான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், நம்ம வீட்டில் மட்டும் ஏமா அம்மா பாட்டிங்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இது எல்லாம் உங்கள் தாத்தாவுடைய பல்வேறு மனைவிகள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, ஒரு தாத்தா வந்து ஒரு பாட்டி தானே இருப்பாங்க, நம்ம வீட்டில் மட்டும் எப்படி இவ்வளோ பாட்டிங்க. அவங்க அம்மா ரொம்ப விளையாட்டாக சொல்லிக்கிறாங்க, உங்கள் அப்பா வந்துடா நெல் வந்து கடலூர் மார்க்கெட் கமிட்டியில் போட போவார், போயிட்டு வரும்போது அரியலூர் கிட்ட அரியாங்குப்பத்துக்கிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையோடு நின்றுது, அரிக்கல் லைட் வச்சுது கையில். இவர் வண்டியை ஸ்லோ பண்ணி என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. என் வீட்டுக்காரன் வச்சு தொத்திட்டான், சரி வந்துடுறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுதான் அந்த அரியாங்குப்பத்து பாட்டி. அந்த மாதிரி ஒரு 7-8 பாட்டி இருப்பாங்க அவங்க வீட்டில். அப்படி அவங்க அப்பா வந்து கல்லுக்கடை, அவர் வந்து என்ன நினைப்பாரான்னா, இந்த ஒரு கல்லுக்கடைக்கும் யாரோ ஒரு பொம்பளை வந்து சாதனா கடை போடணும்ல, அப்படி இல்லாம அந்த சாதனா கடை போடுறவங்களும் நம்முடைய மனைவியா இருந்தால் சொத்து எங்கேயும் போவாது அப்படின்னு நினைப்பாராம். அதனால ஒரு கல்லுக்கடைக்கு முன்னாடியும் பாட்டிகள் வந்து இந்த கடை போட்டவங்களாம் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவர் நினைப்பாரு. அப்படி வந்தவங்க தான் ஒரு பாட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு பின்புலத்துல வாழ்ந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆள் வர, அந்த ஆள் வந்து அந்த ஆளுக்கான ஒரு வாழ்க்கையை பிரபஞ்சனுடைய அப்பா வந்து செஞ்சு கொடுக்கிறார். இப்போ கதையை இங்கிருந்து அவசர கதையை பிரபஞ்சன் ஆரம்பிக்கிறார் என்றால், அந்த ஆளுடைய அப்பா மகன் வந்து அரசு வேலையில் இருக்கிற தம்பி, நீங்க ஒரு நாள் லீவ் போடுறியா என்று கேட்கிறார். ஏன்பா? கோர்ட்டுக்கு போகணும். பையன் லீவ் போட்டு, அப்பா மழை பெய்யவில்லை என்றால் கூட கையில் எப்பொழுதும் ஒரு கொடை வைத்துப்பார். இப்போ திருச்சி வந்து எந்த நேரத்திலும் ஒரு சோழனா பை வச்சுப்பார். அது வந்து ஒரு சிலருடைய அடையாளம். இப்போ எப்பயுமே மழை பெய்யோ பெய்யோ ஒரு கொடை. இப்போது அப்பாவும் மகனும் சேர்ந்து நடந்து கோர்ட்டுக்கு போகிறார்கள். நம்மளே நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் உங்கள் அப்பாவோடு நடந்து போகிற போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கவனித்து பாருங்கள், ஒரு 10-15 நிமிடத்தில் உங்களை அறியாமல் அல்லது அப்பாவை அறியாமல் அவர் கை உங்கள் கையோடு பிடிந்து இந்த கையை பிடிச்சுப்பாங்க. அது வந்து தன்னுடைய ஆதுரத்தை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய பிரியத்தை ரத்தத்தின் மூலமாக, ரத்த நாளங்களின் மூலமாக இருக்கிறது. அந்த அபூர்வத்தை எழுதுவதற்கு, சொல்வதற்கு எந்த எழுத்தாளருக்கும் வலுவிருப்பதாக எனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் எதுவுமே பேசாமல் அந்த கோர்ட்டுக்கு போய் நிற்பாங்க. கோர்ட்ல ஒவ்வொரு நடைமுறையாக நடக்கும். சரியாக அரை மணி நேரம் பொறுத்து குமரேசன் மாமா ஒரு பெரிய காடில் வந்து இறங்குவார். அவர் வந்து அடுத்த நிமிஷம் இவருடைய கோர்ட்டுக்கு இவருடைய வழக்கு வரும். அப்பாவை கூண்டில் ஏற்றி நீதிபதி விசாரிப்பார். நீங்கள் தானே உங்கள் வீட்டை அடமான வைத்து இந்த சேட்டுக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கினீர்கள் என்று கேட்பார். ஆமாம். நீங்கள் 3 மாதம் அதற்கான வட்டி செலுத்திருக்கிறீர்கள், அப்புறம் வட்டியும் அசலும் திருப்பி செலுத்தல. அதனால் 1 மாதத்துக்குள்ளாக நீங்கள் இந்த காசை திருப்பி கொடுக்கலன்னா உங்கள் வீடு ஜப்திக்கு வர்றது, வீட்டை அடமான வச்சுதான் நீங்க இருக்கிறீங்க என்று சொல்வார். அப்போ 1 மாதத்துக்குள்ள கொடுத்துட்றேன் என்று சொல்வார். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நான் குமரேசன் மாமாவையே பார்த்து கொண்டிருந்தேன். குமரேசன் மாமாவின் முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, ஒண்ணுமே இல்லாமல் அந்த முகம் வந்து அப்படியே இருக்கிறது. எனக்கு நன்றாக தெரியும், அப்பா அந்த காசை வாங்கவே இல்லை. அப்படி ஒரு தேவை அப்பாவுக்கு கடைசி வரையிலும் வரவே இல்லை. குமரேசன் மாமா தஞ்சாவூரிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக பாண்டிச்சேரிக்கு வருகிறார். முதல் அப்பாட்ட வந்து நாங்கள் ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்துக் கொள்ளட்டுமா அவங்க தென்னந்தோப்பு எதிரில் என்று கேட்கிற போது அப்பா அவரை அனுமதிக்கிறார். அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவுக்கும் குமரேசன் மாமாவுக்குமான நட்பு வளர்கிறது. கொஞ்ச நாளில் குமரேசன் மாமா வந்து சொல்கிறார், நன்றாக வியாபாரம் ஆகுது, இப்போ வந்து ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் ஏஜென்சி போடுகிறது, 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சேட்டு கிட்ட போய் கேட்டேன், சேட்டு வந்து பணம் கொடுப்பதற்கு ரெடியா இருக்கா, ஆனால் நீ வெளியூருக்காரன், உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது என்று கேட்கிறார். நான் என்ன பண்ணிட்டேன்னு வந்து அப்பாட்ட கேட்கிறாரு. அப்பா சொல்றாரு, எப்போ உன்னை நம்பளையோ நீ தயவுசெய்து சேட்டுக்கிட்ட பணம் வாங்காத, நான் என் வீட்டை அடமான வச்சு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன் என்று வாங்கி தருகிறார். 3 மாசம் குமரேசன் மாமா வட்டி கட்டுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவர் வாழ்க்கையில் உயர உயர போய்கொண்டே இருக்கிறார். கார் வாங்கிட்டாரு, நேரு ஸ்ட்ரீட்ல ஒரு வீடு வாங்கிட்டாரு, தனியா போயிட்டாரு. ஆனால் அப்பாவுக்கு இந்த 1 லட்சம் ரூபாயை திருப்பி தர வேண்டும், அப்பா வாங்கி கொடுத்த அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவே இல்லை. அப்பா ஒரு வார்த்தை கூட ஜட்ஜி முன்னாடி சொல்லவே இல்லை, இது எனக்காக வாங்கல,
நான் இவருக்கு தான் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் சொல்லல. அப்படியே ஒத்துக்கொண்டார். திரும்பி வரும்போது அப்பா மகனின் கையை பிடித்து கொண்டு சொல்கிறார், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என் பேரில் நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீடு உனக்கு கொடுக்காம கோர்ட் எடுத்துட்டு போதே என்பதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாங்கி கொண்டு நீ மேலே வர வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொண்டு வருகிறார். நாங்கள் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். அம்மா 2 இலை போட்டு எங்க 2 பேருக்கு சாப்பாடு போடுகிறார். வாசலில் இன்னொரு கார் வந்து நிற்கிறது. குமரேசன் மாமாவின் மனைவி விசாலமத்தை இறங்கி வருகிறாள். 3 இலையா போடு லட்சுமி என்று அம்மா எங்க அம்மாட்ட சொல்றாரு. இல்லை நான் சாப்பிட வரல அண்ணா, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியா பேசணும் என்று ஒரு அறைக்கு கூட்டும் போய் அந்த அம்மா எங்க அப்பாட்ட பேச ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய உடம்புல ஒரு 50 பவுன் நகை போட்டு கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டே ஒரு நகையாக கழட்டி அந்த டேபிள்ல அந்த அம்மா வைக்கிறாங்க. வச்சு சொல்றாங்கன்னா, இந்த லைஃப், இந்த வாழ்க்கை நீங்க போட்ட பிச்சை. ஏன் எங்க வீட்டுக்காரர் இப்படிலாம் ஆனார்னே எனக்கு தெரியல. பணம் எவ்வளவு தூரம் ஒரு மனிதனை சீரழிக்கும் என்பதை அவர் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். இந்த 50 பவுன் நகையை விற்றா எவ்வளவு பணம் வரும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதான் என்கிட்ட இருக்குது, இதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பாட்ட கேட்கிறாங்க. அப்பா சொல்றாரு, குமரேசனை விட நீதாம என்ன ரொம்ப அவமதிக்கிற, தயவு செய்து இந்த நகையெல்லாம் எடுத்து போடு சொல்லுகிறார். அப்புறம் 2 பேரும் அழுது கொண்டே வெளியே வருகிறார்கள். இருட்டுகிற போது அம்மா வந்து வெளியே வந்து அப்பாவும் அம்மாவும் நிற்கிறார்கள். பிரபஞ்சன் அந்த கதையை இப்படி முடிக்கிறார். இருட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறோம், ஆனால் விடியா விழா போய்விடும் என்று அந்த கதையை பிரபஞ்சன் முடிக்கிறது. இந்த ஒரு அவசரம் மாதிரி இந்த நட்பில் ஒரு சின்ன இசை தவறிவிட்டதே என்று அப்பா சொன்னது என் காதில் விழுந்தது என்று அந்த கதையை முடிக்கிறார். இந்த கதையை கேட்ட ஒரு நகைக்கடை முதலாளிக்கு தான் வாழ்க்கையில் ஒரு கேஸை வாபஸ் வாங்கிவிட வேண்டும், இனி கோர்ட்டுக்கே போகக்கூடாது என்று முடிவெடுக்கிற ஒரு தன்மை உள்ளது. இலக்கியத்திற்கான மிகப்பெரிய ஸ்பேஸ் இதுதான் என்று எப்போதுமே நான் கருதுகிறேன். நம்மளை எவ்வளோ ஒரு சார் ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுன்னு கேட்டவுடனே எனக்கு மைண்டு பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனால் நான் இதோட என் உரையை முடித்து நான் நிற்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அதன் மூலமாக பல விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நான் ஒரு வார்த்தையினுடைய தவறான புரிதல் தான். நான் அப்படி எங்கேயுமே சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாலும் அது ஒரு சறுக்கல் தான்.